அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். ஆகஸ்ட் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று தோஷங்களை நீக்கும் நாக பஞ்சமி வழிபாடு, கர்ம வினைகளை அழிக்கும் கருட பஞ்சமி வழிபாடு. இந்த 2 வழிபாட்டையும் எப்படி செய்வது என்பதை பற்றியும், கிடைக்கும் பலன்களை பற்றியும், எந்த மந்திரங்களை கூறி வழிபட வேண்டும் என்பதை பற்றியும் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கருட பஞ்சமியின் வரலாறு. பிரம்மதேவனின் மகனான கஷ்யப்பரின் வாரிசுகள்தான் நாகங்களும் கருடனும். கஷ்யப்பரின் மனைவிகளான கத்ரு என்பவர் நாகங்களுக்கு தாயாகவும், வினதா என்பவர் அருணனும் மற்றும் கருடனுக்கு தாயாகவும் உள்ளனர். ஒருமுறை கத்ருவிற்கும் வினதாவிற்கும் ஒரு போட்டி நடந்தது. இதில் யார் வெற்றி பெறுகிறாரோ அவருக்கு தோல்வியடைந்தவர் சேவை செய்ய வேண்டும் என்று ஒப்பந்தம் போட்டுக்கொண்டனர். அதன்படி போட்டியில் கருடனின் தாய் வினதா தோல்வியுற்றதால் கத்ருவிற்கும் நாகங்களுக்கும் கருடன், அருணன், வினதா மூவரும் அடிமையாயினர். இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீள கருடன் நினைத்து கொண்டிருந்தார். அப்போது நாகங்களின் தாயான கத்ரு தேவேந்திரனிடமிருந்து அமிர்த கலசத்தை கொண்டு வந்து கொடுத்தால் உங்களை விடுவிக்கிறேன் என்று கூறினார். இதை கேட்ட கருடன் மகிழ்ச்சியடைந்து தேவலோகத்திற்கு செல்கிறார். அங்கு கருடனுக்கும் தேவர்களுக்கும் கடுமையான போர் நடந்தது. அதில் கருடன் வெற்றி பெற்று அமிர்த கலசத்தை கத்ருவிடம் கொடுக்கிறார். இதனால் அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டனர். இதை அறிந்த விஷ்ணு பகவான் தாய்க்காக செய்த செயலை நினைத்து தன்னுடைய வாகனமாக ஏற்றுக்கொண்டார். இவ்வளவு சிறப்பு மிக்க கருட பகவானின் பிறந்த தினம்தான் கருட பஞ்சமியாக அழைக்கப்படுகிறது. ஆடி அமாவாசைக்கு 5ஆம் நாளான பஞ்சமி திதி ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஆடி 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று வருகிறது. அன்று கருட பஞ்சமியும் நாக பஞ்சமியும் அனுஷ்டிக்கப்படுகிறது. மற்றவர்களுக்கு தீங்கிழைப்பவர்கள் தாங்கள் செய்த தீமையின் பலனை தாங்கள் இறந்த பின்பு அனுபவிப்பார்கள். எந்த தவறுக்கு என்ன தண்டனை என்பதே கருடனுக்கு இறைவன் போதித்ததே கருட புராணம் ஆகும். கருடன் மகாபலம் உடையவர். அனைத்து திசைகளிலும் வேகமாகவும் உயரமாகவும் பறக்கும் ஆற்றலை கொண்டவர். சர்ப்பங்களை கூட விழுங்கும் ஆற்றலை பெற்றவர். மகாவிஷ்ணுவின் தலங்களில் பெரிய திருவடி என்று போற்றப்படுபவரே கருடாழ்வார். மகாவிஷ்ணு பள்ளி கொள்ளும் ஆதிசேஷனையும் அவருடைய வாகனமாகிய கருடாழ்வாரையும் வழிபட சிறந்த நாள் நாக பஞ்சமி, கருட பஞ்சமி ஆகும். கருட பஞ்சமி என்று கருட வழிபாடும் விஷ்ணு வழிபாடும் செய்வது நமக்கு இன்பமான வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும். ஆண் வாரிசு இல்லாதவர்கள் இந்த நாளில் விரதமிருந்து வழிபட்டால் கருடனைப் போல பலசாலியான புத்திசாலியான ஆண் வாரிசு கிடைக்கப் பெறுவார்கள். பெண்கள் கருட பஞ்சமி அன்று கௌரி அம்மனை நாக வடிவில் அலங்கரித்து நோன்பு இருந்து பூஜை செய்வது மிகவும் நல்லது. அதிகாலை நேரத்தில் கருடனை தரிசித்தால் நினைத்த காரியம் நடக்கும். அருகிலுள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று கருட பகவானுக்கு துளசி மாலை சாத்தி 2 நெய் தீபங்கள் அல்லது நல்லெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வைத்து கற்கண்டை நிவேதனமாக படைத்து வழிபட்டு வர நாகதோஷம் விலகும். அந்த கற்கண்டை கருட பகவானை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாகவும் கொடுக்கலாம். கருட பஞ்சமி என்று விரதமிருந்து கருட பகவானை வழிபாடு செய்ய தீர்க்க முடியாத கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, சட்ட நெருக்கடி, கடன் தொல்லை, உயிர்கொல்லி நோயான கேன்சரால் பாதிக்கப்பட்டவர்கள், விபத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் கீழ்காணும் ஸ்லோகத்தை 108 முறை சொல்லி கருடரை வழிபட தோஷங்களிலிருந்து விடுபடலாம். சுயபலம் இரட்டிப்பாகும். விபத்து நோய் நீங்கும். மருத்துவராகவும் பட்சிகளின் ராஜாவாகவும் திகழும் கருட பகவானுக்கு கருட ஜெயந்தி, கருட பஞ்சமி என்று கருட ஹோமம் செய்வதும் நல்லது. ஸ்ரீ ஆதிசேஷன் காயத்ரி மந்திரம். ஓம் சகசர ஷீர்ஷாய வித்மகே
விஷ்ணுதல்பாய தீமகி தன்னோ ஆதிசேஷ பிரசோதயாத். ஓம் சகஸ்ரசீர்ஷாய வித்மகே விஷ்ணுதல்பாய தீமகி தன்னோ ஆதிசேஷ பிரசோதயாத். கருட காயத்ரி மந்திரம். ஓம் தத்புருஷாய வித்மகே ஸ்வர்ணபட்சாய தீமகி தன்னோ கருட பிரசோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மகே ஸ்வர்ணபட்சாய தீமகி தன்னோ கருட பிரசோதயாத். எம்பெருமானுக்கு வாகனமாக இருக்கும் பட்சிராஜனாகிய கருடனை பற்றி வேதாந்த தேசிகர் அருளியதுதான் இந்த ஸ்தோத்திரம். இந்த கருட தண்டகத்தை பாராயணம் செய்து வந்தாலோ ஒலிக்க செய்து கேட்டாலோ எதிரிகள் தொல்லை விலகும், நோய் நொடிகள் அண்டாது, விஷ ஜந்துக்களால் எந்தவிதமான துன்பமும் ஏற்படாது. ஆகாயத்தில் கருடனை பார்ப்பதும் அவருடைய குரலை கேட்பதும் நல்ல சகுனமாகும். எம்பெருமான் பள்ளி கொள்ளும் ஆதிசேஷனையும் அவரை தாங்கிச் செல்லும் வாகனமாகிய கருடாழ்வாரையும் வேண்ட சகல சௌபாக்கியம் கிடைக்கும். பெருமாளை கருட வாகனத்தில் சேவித்தவர்களுக்கு மறுபிறவி கிடையாது என்பது காலம் காலமாக இருந்து வரும் நம்பிக்கை. இந்த நாளில் குருஹோரையில் வானத்தை பார்த்து கருடனை நினைத்து வழிபட வேண்டும். வீட்டில் உள்ள குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வத்திற்கு இளநீர் வெட்டி வைத்து அதோடு வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை கலந்து நைவேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும். பிறகு வீட்டில் உள்ளவர்களுக்கு அதை பிரசாதமாக வழங்கலாம். இது நாகதேவரின் நாளாகும். இந்த நாளில் வாகனம் வாங்குதல், புதிய தொழில் தொடங்குதல், விஷத்தை முறித்தல், மருத்துவம் செய்தல், அறுவை சிகிச்சை செய்தல் மற்றும் எல்லா விதமான சுப காரியங்களையும் செய்யலாம். சீமந்தம் செய்வதற்கு சிறந்த திதி பஞ்சமி திதியாகும். இந்த நாளில் மருந்துகள் சாப்பிட நோய்கள் விரைவில் மறையும். பல தலைமுறை சாபத்தால் அவதிப்படுபவர்கள் நாக பஞ்சமி, நாக சதுர்த்தி, கருட பஞ்சமி வழிபாட்டை கடைபிடித்து பயன்பெற வேண்டும் என்று நானும் உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.